டெய்லி டிஃபனுக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சாப்பிட்றவங்க கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா காரசாரமாகவும் புளிப்பாகவும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா புளிப்பொங்கல். அது குக்கரில் குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு பாருங்கள், ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பொங்கல் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. ஒரு லெமன் சைஸ் புளியை இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை கரைச்சிட்டு தனியாக ஒரு பக்கம் வச்சிடலாம். குக்கர் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்க்குறேன். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை இது சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச புளி கரைசல் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சு